ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. பாய், போயிட்டு வரோம். அவ்வளோதானா? இப்போதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் ஃபஸ்ட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களே பேசுங்க அப்படின்னு. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னடா ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பார்க்கலாம். சரி, இன்றைக்கி வந்து எனக்கு ஆஃபு, நாளைக்கு வந்து ஃபுல் டியூட்டி, இன்றைக்கி வந்து முன்னாடி எனக்கு ஆஃபு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நாங்கள் வந்து ஆஃபில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போவோம். இந்த டைம் வந்து ஊருக்கு போகல. சரி, இன்றைக்கி வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ண முடியல. அதை நினைக்கும் போது பிரியாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்த்டே வேறு மிஸ் ஆகிடுச்சிங்களா, அதை வேறு செலிப்ரேட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் எங்களால் பண்ண முடியல. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்தனால அப்படியே பண்ண முடியல. சரி, அதையும் ஒரு காரணமாக கொண்டு சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல ஒரு லஞ்ச் காம்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். சாம்பார் எல்லாம் எப்படி? ஏன்னா நாங்கள் ஈவினிங் கோவிலுக்கு போக போகிறோம், அதனால் வெஜ்ஜு தான், நான்வெஜ் இல்லைனா வந்து இவருக்கு பிரியாணி தான் செஞ்சு கொடுக்கலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், இவருக்கு வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிற பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி எதுனாலும் ஓகே, ஆனால் பாஸ்மதி அரிசியில் பண்ணுறது பிடிக்கும். அதான் பிளான் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே செய்ய முடியல. சரி, இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம், அதனால் வெஜ் மீலே வந்து நல்லா திருப்தியாக சாப்பிடுவார் இவர். எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லு, சட்டுன்னு சொல்ல, ஒன்றுத்துக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. சாம்பார் பொரியல் 2 பொரியல். என்ன 2 பொரியல்? வாழைப்பூ கொண்டு வந்திருந்தேன் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து. வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறேன். சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மெனுவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். வாழைப்பூ பொரியல், கீரை கூட்டு, முருங்கைக்கீரை இருக்குது, கீரை கூட்டு மாதிரி பண்ணிக்கலான்னு. அப்புறம் வேறு மெயினாக பாயாசம். நான் வந்து கேட்டேன் என்ன பாயாசம் வேணும்னு. பருப்பு பாயாசமா இல்லை சேமியாவான்னு. இல்லை, எனக்கு பருப்பு பாயாசமே பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் வேற என்ன, அப்பளம் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். அப்புறமா வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். எல்லாம் வந்து ஒரு மேரேஜுக்கு போகிறோம்னா ஃபுல்ஃபில் ஆகணும்ல, அதனால சரி இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. இன்னொன்று இருக்குது, ஒரு சைட் டிஷ் வந்து மீல் மேக்கர் வச்சு ஒரு சில்லி மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அப்படியா? இதெல்லாம் செஞ்சு சோறு போடுறத பார்த்தா டின்னர் தான் ரெடி ஆகும் போல இருக்கே. இல்லை, மதிய லஞ்ச் உங்களுக்கு கன்ஃபார்மாக போட்டுடுறேன். நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சா? சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே சாம்பாரும் சாப்பாடும் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். இல்லை, இன்னும் ஒரு கத்திரிக்காய் முருங்காவா? ஆமாம், சூப்பர். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். இன்னொரு பக்கம் அடுப்பு சும்மா இருக்கு இல்லையா. இந்த வெங்காயம் எதுக்கு? பொரியலுக்கு, வாழைப்பூ பொரியலுக்கு. ஓகே. வாழைப்பூலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சதே இல்லை. இங்கே வந்து தான் வந்து ரொம்ப அதிகமாக செய்கிறேனே. நான் லாஸ்ட் டைம் பண்ண சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. முட்டை போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் இப்போ தான் பண்ணுறேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்பயுமே கலர் மாறிடுதுப்பா, எப்படின்னாலும் மாறிடுது கலர். பொரியலா அப்போ? ஆமாம், ஸ்டவ்வை காலியாக வைக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு நான் சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியும். இல்லைனா நைட்டு டின்னர் தான். நம்ம வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். எல்லாம் வதக்கியாச்சு, எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன், ஏன்னா அது வேகணும்ல, அதனால் இது வெந்து வரத்துக்குள்ளே அந்த தண்ணி ட்ரை ஆகிடும். இது ஒரு பக்கம் விட்டுருவோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஓ சூப்பர். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். ஓகே. வாழை இலை கேட்டாங்க. எவ்வளோ பெரிய வாழை இலை கொண்டு வந்துட்டு இந்த இலை ஃபுல்லாக நிறைய மாதிரி செய்ய பார்ப்போம் அப்படின்ட்டாரு. ஆமாம், சின்ன இலையாக கொண்டு வந்தால் ஒரு சாப்பாடை போட்டு சாம்பார் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. அப்பளத்தை போட்டு முடிச்சு போங்கன்றவ. இந்த மாதிரி கொண்டு வந்தால் கொஞ்சம் விதவிதமாக செஞ்சு கொடுப்பேன். அநியாயம் பண்ணுறாருல்ல. கட் பண்ணி தான் போடுவேன் பாருங்க. நான் வேணாம், இதுக்கே எப்படின்றியே? எவ்வளோதான் கட் பண்ணுவேன். சரி, இதுக்கே எப்படின்றியே? இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க நினச்சேன் 31வது பர்த்டேக்கு வந்து 31 வகையான ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது செஞ்சு கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியல. அதான் கமெண்ட்ல நிறைய பேர் செஞ்சுதான் செஞ்சிருக்காங்க. அப்படியா? ஆனா நிறைய பேர் எல்லாம் வந்து கமெண்ட்ல எல்லாம் பார்த்ததெல்லாம் அது இல்லையே, செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு. நமக்கு எதுக்கு அவங்களோட இது, பாவம் செஞ்சாங்களோ வாங்கினாங்களோ, புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. சரி ஓகே, அதை வந்து பாராட்டு செய்வாங்க அதெல்லாம். இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதனால எனக்கு அடுத்த பர்த்டேக்கும் இப்போ அதே மாதிரி அப்போ நான் உங்களுக்கு 31வது பிறந்த நாளுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைக்க சொல்லி பிரியா கொடுத்தாங்க, அதனால் அரைச்சிட்டு இருக்கேன். என்னப்பா நீ வேலையை செய்ய மாட்டேன்னு ஒரு சிலர் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் நான் வந்து செய்யும் போது வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால தான். ஸோ இப்போ வந்து அரைச்சி சொல்லுங்களேன், இந்த பொண்ணு எடுக்க மாட்டேங்குது என்ன? ஆமாம், இந்த பொண்ணை எடுக்க சொன்னால் எப்படி எடுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கிளிப்லாம் வச்சேன்னு வச்சுக்கேன் உங்களால் பார்க்க முடியாது, அதனால தான். அந்த பக்கம் என்னமோ வேக போட்டிருக்கு போல். கருணக்கிழங்கு. ஐயோ, சேனக்கிழங்கா? கருணக்கிழங்கா.
இந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணியே ஆகணுங்க. நாங்கள் வந்து கருணக்கிழங்கு தான் சொல்லுவோம் இதை. நீங்களும் அதுதான் சொல்வீங்களா? கிழங்கே காட்டிடலாம் உங்களுக்கு. இதுதாங்க பெரிய கிழங்கு. இதில் குட்டி குட்டியாகவும் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி நீ வாங்கிட்டு வர சொன்ன, நான் கடைக்கு போனதும் வந்து 2 கருணக்கிழங்கு இருந்துச்சு. ஐயோ நீ எதை சொல்லியிருப்பேன் டவுட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக அதெல்லாம் சொல்லி தான் அனுப்பணும் உங்களுக்கு. எங்கள் அம்மாலாம் செய்வாங்களே அது. பிடிக்காரன்னு ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டது. எங்கள் ஊர் சைடில் சென்னை அரக்கோணம் அந்த சைட்லலாம் நான் வந்து சொல்கிறேன். இதாங்க எங்கள் ஊரில் வந்து கருணக்கிழங்கு. சேலம் கோயம்புத்தூர் இந்த சைடு நாங்கள் வந்ததுக்கப்புறம் வீடியோவில் போட்டால் இது பேர் வந்து சேனக்கிழங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இது பேர் கருணக்கிழங்கு தான். எங்கள் பேச்சு வழக்கில் நாங்கள் இதை தான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொன்று மாறும் இல்லையா? அதுதான். தேங்காவை அரைச்சி சேர்த்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு கிண்டி விட்டு அதெல்லாம் முடிஞ்சது. ஆமாம், சூப்பர், நல்லா வாசனை வருது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ரொம்ப நேரமாக. வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம எப்போ சொல்லிட்டோம். இது 3 ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து சீக்கிரம் வீடு கட்டுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதே போல் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அதே போல் பார்த்தீங்கன்னா விளாக் வந்து லாஸ்ட் விளாக் வந்து நல்லா இருந்துச்சு. உங்களோட லவ் கான்வர்சேஷன், அதாவது ஆர்குமெண்ட், லவ் ஆர்குமெண்ட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. அதே போல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க தான் அப்படி தான் இருப்பாங்க, அதையும் மிதித்து தான் வளர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் உங்கள் லைஃப்லேயும் ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ, எல்லாமே நல்லா இருக்கு. சொந்தக்காரங்கனாலே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஆமாம், எல்லா சொந்தக்காரம் அப்படி இல்லை, ஒரு சில சொந்தக்காரர் தான் அப்படி. ஒருத்தவங்க வேற வீடியோவில் எப்பவுமே கேட்டே இருக்காங்க, நீங்கள் எப்போ கரெக்டாக வீடியோ போடுவீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எப்போ போடுவீங்கனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லை எந்தெந்த டைம்லயா போடுவீங்கன்னாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து கரெக்டு தான் அவங்க கேட்க எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போயிடுறேன். பிரியா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாலாவுக்கு அந்த ஒர்க்கெலாம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து விளாக் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கப்போ தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்து வீடியோ வரும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வரலன்னு கூட சொல்கிறீங்க. வெற்றி பிரியா விளாக்ஸ்னு யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி புது வீடியோ வந்திருக்கான்னு அப்படின்னு கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து காண்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வெற்றி பிரியா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம், பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒன்றும் பெருசாக வீடியோ இன்னும் போடல. எங்ககிட்ட ஏதாவது பர்சனலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். காண்டாக்ட் நம்பர் வேணுன்னா கூட தரோம். ஆனால் நீங்கள் எதாவது பர்சனலாக எங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாயசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாசிப்பருப்பு வந்து வறுத்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் கேமரா இந்த பக்கம் திருப்பி இருக்கலாம். ஆனால் கிளார் அடிக்குது. ஆமாம், அந்த பக்கம் கொஞ்சம் கிளார் அடிக்குது. விண்டோ இருக்குங்களா, அதனால் வந்து அதில் வரக்கூடிய வெளிச்சம் வந்து கிளார் பயங்கரமாக அடிக்குது. இருட்டாக இருக்குது ஃபுல்லாகவே. ஆமாம், நாங்களே தெரிய மாட்டோம். அதே போல் லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எங்களோட பிளானுமே அதே தான். கடன்லாம் கட்டி முடிச்சுட்டு பொறுமையாகவே வீடு கட்டலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. கடனை ஃபுல்லாக கட்டிட்டு தான். ஏன்னா மேலேயே கூட ஆனாலும் ஆகலாமே தவிர முன்னாடி எல்லாம் அதுக்குள்ளே இறங்கி ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா கல்யாணத்தை பண்ணிப்பார் கடனை கிடையாது, இன்னொன்று சொல்லுவாங்களே என்னது, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சும்மா சாதாரணமாக சொன்னாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய வேலைன்றது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. கல்யாணத்தில் அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ செலவு இருக்குன்றது. அதே போல் தான் ஒரு வீடு கட்டும் போதும். ஏன்னா இப்போ அக்கா வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் வந்து அவங்கள்ட்ட கேட்கும் போது தான் வந்து அதில் எவ்வளோ பெரிய வேலை, அவங்க ஒரு கணக்கு போட்டது, செலவு ஒரு பக்கம் போகுது. அப்படிலாம் நம்ம இருக்கும்போது கடனை வச்சுட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பித்தா அது எங்கேயோ போய் முடியும். அப்போ கடன் மேலே கடன் இன்னும் அதிகமாகும். அப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாகும். கடனை கட்டுறது, என்னடா பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் ப்ரெஷர் அதிகமாகும். ஆசையாக கட்டின வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் வந்து கடனை கட்டி முடிச்சுட்டு பொறுமையாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. நிறைய பேரும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் அது பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். வறுக்க சொன்னால் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் தீஞ்சு போச்சுன்னா அப்புறமா பாயசம் காலி. நம்ம என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு? சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வறுத்துட்ருக்கு போல். சக்கரவள்ளி கிழங்கு கரெக்ட். குட்டி குட்டி சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குது. என்னது இது? மீல் மேக்கர். ஓ, நான் காட்டல. சாரி. ஆமாம், உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமாம், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கோயம்புத்தூர் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது இப்போ தாங்க செய்ய முடியுது. கொஞ்சம் ஸ்பைசியாகவே இருக்கட்டும், நல்லாயிருக்கும். நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சா ஃபைனல் அவுட்புட் வந்துட்டியா? முடிஞ்சது. அப்போ போதும் சீக்கிரம் பண்ண பசிக்குது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் இந்த சில்லி மட்டும் பொரிச்சிட்டா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பாயசம் வந்து ரெடியாக இருக்குது. அப்பளம் எத்தனை 2 தான் பொரிக்கிறியா? ஒன்று எக்ஸ்ட்ரா உப்புக்கு சப்பான். யாருக்கு அது? நீங்கள் பாதி நான் பாதி.
அப்படியா? ஒழுங்காக வரலன்னா என்ன பண்ணுறது, இலையில இருக்கிறதுக்கு அழகாக இருக்குமேன்ட்டு நான் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்தேன், அவ்வளோதான். இப்போ தானேங்க போட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து இது சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். சும்மா கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணாலே போதும். கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. ஆமாம், மீல் மேக்கர் சில்லி ரெடி. நல்லா இருக்குல்ல இது வந்து டிசைனு. வேற ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இது பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி ஞாபகம் வருது, ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு டிராகன் சிக்கன்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ வந்து பண்ணியிருக்காங்க பிரியா வந்து. சொல்லுமா? வித் ஹெல்ப் கணவரோட. ஆமாம், ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளோட செஞ்சு முடிச்சிட்டோம். எத்தனை செஞ்சுருக்க? இவர் சாப்பாடெல்லாம் கணக்கு வச்சுட்டு இருக்கிறாருங்க. சாப்பாடு ஒரு ரெசிபி தான், சாப்பாடே இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் அப்படி சொல்லலை நான். இல்லை, அதுவும் ஒரு கணக்கை வச்சுக்க. சரி, ஓகே. அப்புறம் வேற என்ன கணக்கு வச்சுங்க? லெமன் வச்சுக்கலாம், அது ஒரு கணக்கு. உப்பு வச்சுக்கலாம், அது ஒரு கணக்குன்னு டிஷ்ஷு கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு இவர். ஒரு இலை ஒரு கல்யாணத்துல வந்து அதெல்லாம் ஓகே தான். அதே ஒரு கணக்கா தான் வச்சுக்குவாங்க. உப்பும் வந்து ஒரு ஐட்டமா வச்சுக்குவாங்க. ஊறுகாய் ஒரு ஐட்டமா. ஊறுகாய் இல்லப்பா, சாரி. சாப்பாடு சாம்பார். ஏன் ஃப்ரிட்ஜில் நம்மகிட்ட ஊறுகாய்ல இல்ல அப்படியா? ஊறுகாய் இந்த முறை போடவும் இல்லை. இப்போ வந்து பிரியா என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. சுட சுட சாதம். கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு அதான் சாதம் வடிச்சிட்டேன். அரிசி சீக்கிரம் ஊற வச்சதுனால சாதம் ஃபஸ்ட்டு வடிச்சிட்டேன். அடுத்து இங்கே வந்து கருணக்கிழங்கு வறுவல் மாதிரி பண்ணிட்டேன். இது இந்த டிசைனில் தான் பண்ணணுமா? கட்டக்கட்டமா? இல்லை, நான் சும்மா அந்த மாதிரி பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இல்லையா தண்ணியில் அப்படின்னு. இங்கே வந்து வாழைப்பூ பொரியல், முருங்கைக்கீரை, பாசிப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நான் வந்து கூட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாசிப்பருப்பு பாயாசம், இங்கே சில்லி. ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோம், செய்யும் போதே சாப்பிட்டோம். இங்கே வந்து கடைசி அப்பளம். மெயின் டிஷ் இங்கே ஒன்று இருக்குது, சாம்பார். கத்திரிக்காய் சாம்பார். இதுதாங்க இன்னைக்கு பிரியா செஞ்ச லஞ்ச் மெனு. ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். பிரியா வந்து எனக்கு வந்து பரிமாற போகிறாங்க. நாங்கள் வந்து ஸ்பெஷலாக பரிமாறிக்கிறது அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு நான் போய் கூப்பிட்டுனா அவர் முன்னாடி உட்காந்தாருன்னா எனக்கும் தட்டில் சாப்பாடு போட்டு ஆற வச்சிருவாரு. அப்புறம் நான் போனால் நான் போடுறதா நான் போடுவேன். இவருக்கு பரிமாறிட்டு அப்புறம் நான் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லை, ஒன்றா தான் சாப்பிடுவோம். எதுனாலும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ வந்து இலையில வந்து போட்டு பார்க்கலாம். ஆமாம், கூட இன்னொன்று மெயினாக இருக்குது, தயிர் கொஞ்சம் வைக்க போகிறேன். நான் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ நாங்கள் கொஞ்சம் தயிர் அதிகமாக தான் எடுத்துகிட்ருக்குறோம். தயிர் கொஞ்சம் கப்பில் ஊற்றி வச்சுட்டா வேணா சாப்பிட்டோம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியா வந்து இலையில வந்து எல்லாம் வைக்க போகிறாங்க. வைமா, என்ன கல்யாணத்தில் பரிமாற மாதிரி உப்புலேருந்து நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க, அதனால நான் வந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போனப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம், 2-3 மரத்தில் பூ இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆயாவுக்கு ஒன்று, அம்மா ஒன்று வச்சுக்கிட்டாங்க. வாழைத்தொண்டை எடுத்துகிட்டு வந்தோம், அதை நான் செஞ்சுட்டேன். ஆமாம், வாழைத்தண்டை எடுத்துகிட்டு வந்து பொரியல் கூட்டு பண்ணியா? ஆமாம், வாழைத்தண்டு பண்ணோம், பொரியலும் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை கூட்டு. முருங்கைக்கீரை கூட்டு பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருப்பா. சில்லி சாப்பிடவே நல்லா இருந்துச்சு, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். எனக்கு அது சாப்பிடும்போது ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியா? அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து அது பிடிக்கிறதே இல்லை. ஓ அப்படியா? சாப்பிடவே மாட்டார், அது வந்து பார்க்கவே வந்து நான்வெஜ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்பா விரும்பவே மாட்டார். பாயசம் ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். எங்கள் அத்தை பாயசம் செஞ்சு கொடுத்து இவருக்கு பாயச பிரியராக மாற்றி வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ரேராக செய்வாங்க, அவங்க வந்து வேலையெல்லாம் இருக்குனால. அதனால் எனக்கு வந்து நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் நல்லா பண்ணுவாங்க. அதனால் சாப்பிட்டு எனக்கு பாயசம் வந்து பிடிக்கும். அடுத்து ஃபைனலாக மெயின் டிஷ்ஷு. எங்கள் அத்தை வேறு பார்த்தீங்கன்னா நிறையா ரெசிபியெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியவே இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு ரெசிபி இருக்கா அப்படின்னு. ஆமாம், லாஸ்ட் டைம் போனப்போ கூட எல்லாம் பேசிட்டு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க, இதில் வந்து இதெல்லாம் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்படி ஒரு பேரில் இருக்கா அத்தை அப்படின்னு. ஆமாம், நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெசிபியெல்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. முடிஞ்சால் எங்கள் அத்தையை வச்சு கூட நாங்கள் எடுக்க சொல்கிறோம். ஆமாம், அவங்க கொஞ்சம் பேச மாட்டாங்க, அதனால் ஆமாம், அதை நாங்கள் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சூப்பராக செய்வாங்க, 100 பேருக்கு சமைக்கணும்னா கூட செஞ்சுருவாங்க. அப்பளம் வச்சுட்டுங்களா? வாழைப்பழம். ஓ ஆமாம், கரெக்ட். இலையே ஃபுல்லாகிடுச்சுப்பா. தலைகள் வைக்கிறேன்னா இப்படி வச்சிடணுமா? இல்லை இப்போ முன்னாடி விஷயம் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஐட்டம் வந்துருச்சு. அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்கும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நல்லா வெரைட்டியாக சாப்பிட்டா, ஒரு மீல்ஸ் சாப்பிட்டா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜை விட மீல்ஸ் வந்து அவர் ரொம்ப
வெஜ் மீல்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஓகே, அவர் சாப்பிட்டோம், நானும் பார்த்து ஹாப்பியாக இருக்கேன். ரிவ்யூ வந்து கொடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் வாங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. ஸோ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. அட்ரஸை மட்டும் கொடுப்பா, நான் நேரில் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ பிரியா வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்குமே வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாப்பிட்டு வந்து இலையில வந்து பரிமாறி சாப்பிட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து சமைச்சு கொடுத்த பிரியாவுக்கு நன்றிகள் நம்ம சொல்லிவிட்டு தேங்க்யூ. உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். நீங்கள் சொன்னனால தான் வந்து சீக்கிரமாக ஒன்றும் இல்லைப்பா. அதே போல் இன்னும் நிறையா வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிரியாவை கேட்டுக்கிறேன். நானும் சாப்பிட்டு சீக்கிரமாக வந்து கொஞ்சம் வெயிட் ஏற்றுறேன். ஓகே, அவர் சாப்பிட்டப்பா, அவங்க பேசிகிட்டே இருக்கிறாரு. நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் மதியம் லஞ்சை இப்போ தான் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெஜ் மீல்லாம் நிறையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி காம்போஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் செஞ்சு கொடுத்து அப்பப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் என்னங்க, கமெண்ட்டில் சொல்லிட்டாங்க, தள்ளி விடுங்க கமெண்ட்டில். நீங்கள் போகிறீங்க, சர்ச் பண்ணுறீங்க, நான் கமெண்ட்டை பார்க்குறேன். இந்த லிஸ்ட்டெல்லாம் லிஸ்ட்டாக போடுங்க. மினிமம் 10 ஐட்டம் போடுங்க. ஒரு காம்போவுக்கு ஒரு 10 ஐட்டம் போடுங்க. இவர் வேற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுவார். சொல்லியிருக்காங்க பாரு செஞ்சு கூட அப்படின்னு. கொஞ்சம் கம்மியாக லிஸ்ட்டு சொல்லுங்கள். அதெல்லாம் மறக்காமல் எல்லாருமே வந்து என்னென்ன காம்போ இருக்கோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான்வெஜ்ஜும் சொல்லுங்கள், நான் வந்து அவருக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஆமாங்க, நான்வெஜ்ஜும் என்ன காம்போவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.